வணக்கம். நம்ம தமிழர்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தணும். அப்போதான் நம்ம தமிழர்கள் முன்னேறலாம். அதுக்கு ஒரு முன்னெடுப்பா இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். கருஞ்சீரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருஞ்சீரகம் அவ்வளவு நல்லது. சும்மா காலையில எடுத்து 4, 5 இது வாயில போட்டுக்கிட்டாலும் நல்லது. அத இடிச்சிட்டு சூடான பால்ல குடிச்சாலும் நல்லது. இல்ல சுடு தண்ணீல போட்டு அப்படியே முழுங்கிறதும் நல்லதுதான். கருப்பா இருக்கிறது எதுவுமே நல்லது. கருப்பான மிளகு, கருப்பு கவுனி அரிசி, கருநீல பூக்கள், சங்குப்பூல இருந்து நெறைய அந்த கருமை நிறத்துக்கு அவ்வளோ சக்தி. ஏன்னா சூரிய சக்தி எல்லாத்தையும் உள்வாங்கி அதுக்குள்ள வச்சுக்கிறதுனால, அது கருகுன நிறமா ஆயிடுது. கொஞ்சம் கசப்பு தன்மையும் வந்துரும் அதுக்கு. பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா, கருஞ்சீரகத்த வச்சு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. காடின்ற இடத்துல இவரு தயாரிக்கிறாரு. இவரோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. காதி கிராஃப்ட்டுக்கு சப்ளை பண்றாரு. நம்மளுக்கு ஹெல்த்தியா, ஹெர்பலா அதுவும் கருஞ்சீரகத்தை வச்சு பண்றது. முதல்ல நம்ம பார்க்கறது இது லிப் பாம். யூனிசெக்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு. உதட்டுக்கு போட்டுக்கலாம். இது கருஞ்சீரகத்துல பண்ணின லிப் பாம். இது சின்ன பேக்கா தான் வருது. இது கருஞ்சீரகத்துல பண்ண ஸ்க்ரப். ஆயிலியா இருக்கும். இத நம்ம ஃபேஸ்ல தேய்ச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு முகத்தை கழுவிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு வாசமாவும் இருக்கு. ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வரும். ஆனா அந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த ஃபேன்சியா பெர்ஃப்யூம் மாதிரி இருந்தா தான் பிடிக்குது. ஆனா இது ரொம்ப இயற்கையான வாசம். நம்ம சுவாசத்துக்கும் ரொம்ப நல்லது. நாம இத சுவாசிச்சா அவ்வளோ நல்லது. இதனால எந்தவித கெடுதலோ எதுவுமே நடக்கவும் நடக்காது. இது ஆயில். இதே கருஞ்சீரகத்துல பண்ற ஆயில் தான். இதுவும் நல்ல வாசமா இருக்கு. கருஞ்சீரக எண்ணெய் தான் இதுவும். இத நல்லா தலையில உரசி தேய்ச்சிட்டு குளிச்சுட்டோம்னா அவ்வளோ வாசமா இருக்கு. இயற்கையானது, ரொம்ப நல்லது. எந்த கெடுதலும் பண்ணாது. சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பிளாக் கியூமின் பவுடர்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிளாக் கியூமின் பவுடர்னு வச்சிருக்காங்க. அதுவும் அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபேஸ் பவுடர் மாதிரி. ஸ்க்ரப் இருக்கு. அதாவது சோப் மாதிரி. கியூமின் லிப் சால்வ் அது நான் காட்டினேன். ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் இருக்கு. குங்குமாதி தைலம் இருக்கு. பேதிங் பார் இருக்கு. ஹெர்பல் ஷாம்பூ இருக்கு. மசாஜ் ஆயில் இருக்கு. கெராட்டின் ஷாம்பூ இருக்கு. குங்குமாதி லிப் ஸ்க்ரப் இருக்கு. ஏன்ஷியன் கிரீஸ்ல யூஸ் பண்ணாங்களாம் ஹிப்போக்ரட்ஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்கு. ஆனா பேரெல்லாம் அவங்க தான் எடுத்துப்பாங்க. குங்குமப்பூ வச்சு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இதோ நிறைய ஃபிளேவர்ட் ஊதுபத்தி இருக்கு. அந்த ஊதுபத்தி ஒவ்வொரு ஊதுபத்தியும் ஒவ்வொரு வாசம். அப்படி வீடே அவ்வளவு நல்லா வாசமா இருக்கு. கதவு திறந்தாலே அப்படி வாசம். அது ஒரு ரவுண்டா ஒரு படம் வேற போட்டிருக்காங்க. அது ஸ்டிக்கர் மாதிரி கட் பண்ணி நம்ம மேக்னெட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். யானையோட ஸ்டிக்கர் இருக்கு. 2 யானை, ரெட்டை யானை. நம்ம ராவணன் இந்திரன் மாதிரி ரொம்ப நேரத்துக்கு எரியுது. லெஸ் ஸ்மோக். சாம்பிராணி ஃபிளேவர்ட். வீட்டுக்கு சாம்பிராணி போட்ட மாதிரியே இருக்கு. ஸ்பரிசம் ரூட்ஸ். ஸ்பரிசம் 2019ல இருந்து இருக்கு. இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஒரு இயற்கையான ப்ராடக்ட். ஏன்னா இது இயற்கையானது. இதனால ஒரு கெடுதலும் இல்லை. அதனால நான் இதை ப்ரொமோட் பண்றேன் தமிழர்கள். நன்றி, வணக்கம்.